என் அன்பிற்கினிய அனைத்து சமூகமே, உங்களுடன் நான் சற்று இன்று நடந்த விஷயத்தை மனவேதனையுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் தினசரி என் வேலை நிமித்தமாக மின்சார ரயிலில் பயணிப்பது என் வழக்கம். இன்று வேலை முடிந்து ரயிலில் வரும்போது ஒரு 22 வயது மதிக்கத்தக்க பையனும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண்ணும் என் பெட்டியில் பயணம் செய்தார்கள். அவன் சொல்கிறான், நேத்து என்னால சாப்பிட முடியலன்னு. அந்த பொண்ணு சொல்றாங்க, நான் ஹோம்ஒர்க் பண்ணலைன்னு. இப்படியாக விவரிக்க முடியாத அளவுக்கு அவர்களின் உரையாடல் இருந்தது. பின்பு குரோம்பேட்டை வந்ததும் அந்த பொண்ணு இறங்கிவிட்டாள். பின்பு போனில் பேசியதுதான் என்னால் பொறுக்க முடியவில்லை. அவன் சொல்கிறான் அந்த பொண்ணுகிட்ட, நீ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டியா? நல்ல வேலை, நான் வாங்கி கொடுத்த போன் மாட்டியதும் எங்க மிஸ் வாங்கி தந்தாங்கன்னு சொல்லிட்ட. நான் ஐபோன் வாங்கி தந்திருப்பேன், ஆனா ப்ராப்ளம் வந்திருக்கும். தொடர்ந்து அவன் சொன்ன விஷயம், ஏய் மறக்காம உங்க வீட்டில் இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ், அதான் லேட்டா வரேன்னு சொல்லு, ஓகேவா அப்படின்னு சொல்றான். என்ன சொல்லுவ சொல்லு அப்படின்றான். அதற்கு அந்த பொண்ணு, நான் நீ சொன்ன மாதிரியே சொல்லிடுறேன்டா அப்படின்னு சொல்றா. நான் எப்படி தூங்க போறேன்னு தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நானும் தான் அப்படின்றான் அந்த பையன். இதை நான் எப்படி கேட்டேன்னா, அவன் போன் பேசும்போது அந்த சத்தம் வெளியில் கேட்டதால் என்னால் கேட்க முடிந்தது. அது அநாகரிகம்தான், என்னை எல்லோரும் மன்னிக்கவும். மேலும் எந்த மாதிரி சமுதாயத்தில் இந்த குழந்தைகளை வளர்க்கிறோம், வளர்க்க போகிறோம், பயமாக இருக்கிறதல்லவா? ஆண் பிள்ளைகளுக்கு இது தவறு என்பதையும், பெண் பிள்ளைகளை இப்படியும் ஏமாற்றுவார்கள் என்பதையும் புரிய வைக்க முயல்வோம். வேறென்ன செய்ய? மனது வலிக்கிறது.